இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களோடு பேசும்போது சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லாதிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்கிறார். அப்போ நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை மறுபடியும் அந்த இடத்துல நான் கொண்டு போய் உங்களை சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்கிறார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்னு அவங்க சீஷர்கள் இடத்துல இந்த 14ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது தோமா சொல்கிறாரு 5வது வசனத்தில் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்னு சொல்கிறாரு. அப்போது அவங்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுகிற காரியம் என்னவென்று அறியாமல் இருக்காங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அப்போ அந்த அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே அந்த இடத்துல உட்பிரவேசிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் இல்லையா? பிதாவை நாம் காண முடியும். அப்போ பிதாவினிடத்திலே நாம் சேர முடியும். அப்போ அவரை நாம் அறிந்திருந்தால்தான், கிறிஸ்துவை அறிந்திருந்தால் நாம் பிதாவினிடத்திலே சேருவோம். அப்போது அடுத்து 7வது வசனத்தில் சொல்கிறார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரால் கண்டும் இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் இது முதல் அறிந்திருக்கிறீங்க. அப்போ பிலிப்பு உடனே கேட்குறாரு, நாங்கள் ஆண்டவரை பார்க்கணும், எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்கள் 9ஆம் வசனத்தில், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் நான் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போது என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என் வசனத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ, என் கிரியைகளை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் இல்லையா? அந்த கிரியையெல்லாம் நான் செய்து வருகிறேன், இது நான் என் சுயமாய் செய்யவில்லை, இதை பிதாவாகிய தேவனால தான் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். 11ஆம் வசனத்தில் யோவான் 14:11 பாருங்கள், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். ஏன்னா அவங்க சீஷரோடு தேவன் இருந்தபோது அநேக அடையாள அற்புதங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை தருகிறாரு, செவிடர்களுக்கு காது கேட்குது, ஊமையானவர்கள் பேசுகிறார்கள், குஷ்டரோகிகளை அவர் சுகமாக்குகிறார் இல்லையா? மரித்த லாசரு, எவரிவின் மகள், நாயினூர் விதவையின் மகனை எல்லாம் உயிரோடு எழுப்பினார். அப்போ எல்லா அற்புதத்தையும் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்னை விசுவாசிங்க, என்னுடைய கிரியைகளின் நிமித்தமாவது என்னை விசுவாசிங்கன்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று இங்கு பேதுரு சுவிசேஷம் அறிவிக்கும் போது இப்படி சொல்கிறார், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையே. அப்போ ரட்சிப்புக்கு என்ன வழி? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அவர் நாமத்தை விசுவாசித்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லையா? அதை நீங்கள் விசுவாசிங்க. இந்த பூமியில் அவருடைய நாமமே தவிர வேறொரு நாமம் ரட்சிப்புக்கு இல்லைன்னு சொல்கிறார். யோவான் 10:9 பார்க்குறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போது தேவனிடத்திலே கிட்டி நெருங்கி சேரணும். எப்போ சேர முடியும்னா, நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து தியானிக்கும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது, அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது நீங்கள் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அப்போ அவர்தான் நித்திய ராஜ்யத்துக்கு போகிற வழி. அவர் ஒருவர் தான். அவர் மூலமாக தான் நம்ம ரட்சிப்புக்குள்ளாக உட்பிரவேசிக்க முடியும். ஏன்னா எபேசியர் 2:18 சொல்லுது, அந்தபடியே அவர் இருதரத்தாரையும் ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் வல்லமை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார், அருள்கிறார் இல்லையா? அதன்படி நம் இருதரத்தாரையும் அந்த பரிசுத்த ஆவியினாலே சேர்க்கிறார்.
அவர் ஒருவர் மூலமாக தான் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ நித்திய ராஜ்யத்தில் நாம் அடையிறதுக்கு பிதாவாகிய தேவன் ஒரே ஆவினாலே நம்மை சேர்க்கிறார்னு பார்க்குறோம். யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இதில் லாசரு அவருடைய சீஷனும் தோழனுமாக இருந்த, நெருங்கிய தோழனாக இருந்தவர் இந்த லாசரு இயேசு கிறிஸ்துவுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ அவருடைய சகோதரிகளான மார்த்தாள் மரியாள் இருக்காங்க. அப்போ ஒரு நேரம் அந்த லாசரு வியாதிப்பட்டு மரித்து போகிறார். அவர் மரித்து அவரை அடக்கம் பண்ணி வைத்துடுறாங்க. 4 நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. அப்போது அந்த கல்லறையை நோக்கி போகிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்துவும் மார்த்தாலும் போகிறாங்க. மார்த்தாள் சொல்கிறா, 4 நாள் ஆயிடுச்சு, இப்போ போய் அந்த கல்லறையை திறந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். 4 நாள் ஆயிற்று, அது நாரி போயிருக்குமே அந்த பிணம் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ மரித்திருக்கிற ஆத்துமாக்களை என்னை உயிரோடு எழுப்புகிற அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கு. அவரை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஜீவன் நமக்குள்ளாகவும் கடந்து வரும். அதான் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், இதை நீ அறியவில்லையோ? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீ காண்பாயினே அந்த மார்த்தாள் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அதே போல் அதே யோவான் 11:26 உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அப்படி அந்த மார்த்தாள் இடத்துல பேசுகிறார். அதுக்கப்புறம் அவங்க கல்லறையில் போய் அந்த கல்லை புரட்டி போட்டு மரித்த லாசருவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஒரு குரல் கொடுக்கிறார் இல்லையா, கட்டளை கொடுக்கிறார். லாசருவே எழுந்து வெளியே வா என்று அவர் கூப்பிடும்போது அந்த பிணத்தின் கட்டின அந்த சீலையோடு அவன் எழுந்து நடந்து வருகிறத பார்க்குறோம். அப்போ மரித்த லாசருவை உயிர்த்தெழச் செய்த அவருடைய வல்லமை. ஏன்னா அந்த லாசருவுக்குள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாகி அவருடைய வார்த்தை இருந்தது இல்லையா. அவரோடு கூட அவர் ஊழியம் செய்யும் போதெல்லாம் அவர் கூடவே போனவங்க அப்போ அவங்க மரித்தாலும் அங்கே உயிரோடு பிழைக்கிறத பார்க்குறோம். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அதுதான் கர்த்தருடைய ஜீவன் அவருக்குள்ளே இருக்க, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா அதுதான் அவனுக்கு ஒளியாக இருக்கும். 1 யோவான் 5:20 பார்க்குறோம், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு பந்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்டும் சத்தியம் உள்ளவருக்குள் நாமும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாக இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஏன் அவர் சத்தியம் உள்ள தேவன்? அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்றே எழுதியிருக்கிறது இல்லையா. லூக்கா 4:4, மத்தேயு 4:4, உபாகமம் 3:8, 3 இடத்துல இதே வசனம் வரும், ஜோடு வசனங்களாக வரது பார்ப்போம். அப்போ அவருக்குள் ஜீவன் இருக்கு இல்லையா. அதான் அந்த பந்தியை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய ஜீவன் நித்திய ராஜ்யத்தில் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார் இல்லையா. அப்போ அவருடைய அந்த சத்தியம் உள்ளவருக்குள்ளாக நாம் இருக்கிறோம். எப்போ கம்யூனியன் எடுக்கும்போது, நாம் பந்தி எடுக்கும்போது அவருடைய சரீரம், அந்த அப்பமாகி அந்த சரீரத்தையும் திராட்சரசமாகி அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிற எவனும் நித்திய ஜீவனில் இருப்போம்னே சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த மெய்யான தேவனுக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கு. ஏன்னா யோவான் 6:51 நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னே சொல்றார். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் என்றார். அப்போ அவருடைய அப்பத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது அந்த நித்திய உடன்படிக்கையில் நாம் என்னாலும் நிலைத்திருக்கும் போது நாம் அந்த நித்திய ஜீவனை அடைகிறோம். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தையும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம்னா அந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்காரு. அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை
அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போவதில்லை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இப்போ இன்னைக்கு நாம் தியானித்த இந்த வசனத்தை நீங்கள் அநேகருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் அநேக ஆத்துமாக்களை சேருங்க. அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும்.